வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 29. ரெஸ்டாரண்டில் உள்ளவர்களிடம் விசாரித்து அறிந்து கொண்டு ஸ்ரீநிதியை அருகில் உள்ள மருத்துவமனையில் விரைவாக சேர்த்தான் ஸ்ரவன். அவளை பரிசோதித்த மருத்துவரோ அவனை கண்டபடி வசைப்பாட ஆரம்பித்து விட்டார். நீங்களாம் படிச்சவங்க தானே? பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ண கவனமா பாத்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? இவ்வளவு தூரம் ரத்த அழுத்தத்தை எகிர வச்சிருக்கீங்க, இதுல பல்ஸ் வேற குறைவா இருக்கு என்று அழுத்தப்படி உடனின்றி இருந்த செவிலியரிடம் எதையோ உத்தரவிட்டவாறு சிகிச்சையை மேற்கொண்டார். மனதை அழுத்திய பாரத்தோடு சோர்வாக நின்றிருக்கும் தமையனை கண்ட சுவாதி, எல்லாம் சரியாயிடும், டோன்ட் வரினா என் ஆறுதலாக முணுமுணுத்து அவன் கரம் பற்றினாள். விழிகள் கலங்க, இல்லடா பாப்பா, அவ ஆரம்பத்திலே ஒரு நாள் என்கிட்ட சொன்னான், நான் ஏதாவது தெரியாம தப்பு செஞ்சுட்டா என்ன திட்டாதீங்க, தப்பு என்னன்னு சுட்டி காட்டி சொல்லிக் கொடுங்க, திருத்திக்கிறேன்னு. நான் தான் முட்டாள்தனமா சண்டை போட்டதும் இல்லாம வந்த கோபத்துல என்றவன் மருத்துவர் அருகில் வரவும் இடையில் நிறுத்தி வேகமாக அவரை நெருங்கி தவிப்போடு பார்த்தான். நத்திங் டு வரி, எல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு. இனிமேல் அப்படி அஜாக்கிரதையா இருக்காதீங்க, இது சாதாரண விஷயம் இல்ல, கொஞ்சம் ஏமாந்தா உயிரே எடுத்துரும் என்க திடுக்கிட்டவன். நோ டாக்டர், இனி அவளுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வராம நான் கவனமா பாத்துக்கிறேன் என்றன் அவசரமாக. குட், ஸ்லீப்பிங் டோஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கேன், நல்லா தூங்கி இருந்தா அவங்க ஹெல்த் நார்மல் ஆயிடும், டேக் கேர் என்று அறையை விட்டு வெளியேறினார். நிம்மதி பெருமூச்சு விட்டவன் ஸ்ரீநிதியின் அருகில் சென்று அவளை வேதனையோடு பார்த்தான். கட்டிலில் ஓய்ந்து போய் படுத்திருந்தவளின் தோற்றம் நெஞ்சை பிசைய பக்கத்தில் அமர்ந்து அவள் கரத்தை இறுக பிடித்துக் கொண்டான். தானும் எதிரில் இருந்த உடன் தங்குபவரின் கட்டிலில் அமர்ந்த சுவாதி, அண்ணி அப்படி என்னதான் சொன்னாங்கண்ணா, நீ இப்படி செஞ்சுட்ட என்றாள் கவலையோடு. அது என்றவன், இல்ல உன்கிட்ட சொன்னா நீ அவகிட்ட சண்டை போடுவ, விடு என்று மறுத்துவிட்டு மனைவியிடம் திரும்பிக் கொண்டான். ஸ்ரவனின் வேகத்தில் சிரிப்பு வர மெல்ல நிம்மதி பெருமூச்சு விட்டவள், கடவுளே, இதுக்கு மேலேயாவது உங்களுக்கு கொஞ்சம் அமைதியான வாழ்க்கை கூட என்று மேல் இருப்பவனிடம் வேதனையோடு பிரார்த்தித்துக் கொண்டாள். சிறிது நேரம் கழித்தே தங்களின் பிரச்சனையால் தங்கையும் சாப்பிடாமல் இருப்பதை உணர்ந்து வெளியே சென்று அவளுக்கு உணவு வாங்கி வந்து கொடுத்தவனை அவள் முறைத்தாள். சுவாதியின் தலையில் வலிக்காமல் தட்டியவன், சாப்பிடு என்க அவளோ அண்ணனுக்கும் பங்கு பிரித்து உண்ண வைத்து தானும் உண்டாள். மீண்டும் பிரச்சனை குறித்து சுவாதி விசாரிக்கவும், எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இவ கோவில்ல விஸ்வாவை பார்த்துதான் பதட்டம் அடைஞ்சிருக்கா என்றான் ஸ்ரவன் யோசனையாக. யூ ஆர் ரைட் அண்ணா, அந்த அண்ணா என்கிட்ட நல்லா விசாரிச்சுட்டு உன்னை பத்தி கேட்கவும் நான் தான் அவரை உன்கிட்ட அனுப்பி வச்சேன். அப்புறம் பார்த்தா இவங்க வேகமா என் பின்னால வந்து நின்னு வீட்டுக்கு போகணும்னு ஒரே பிடிவாதம். ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஏற்கனவே தெரியும் போல இருக்குது. இவ அவனை கண்டு பயந்தான்னா அவனுக்கு இவன் மேல கொஞ்சம் கூட மரியாதை இல்ல எனும் பொழுதே அவள் முகம் இறுகி கருத்தது. ஏன்னா அவர் அப்படி என்ன சொன்னாரு? அதற்கான பதிலை சகோதரன் சொன்னவுடன் பெருமையோடு பார்த்தவள், இது அன்னிக்கிட்ட சொன்னியா என்று வினவினாள். எங்க, அதுக்குள்ளதான் தேவையில்லாம வார்த்தை திசை மாறிடுச்சே என்றன் வருத்தத்துடன். எல்லாமே நன்மைக்கே நினைச்சுக்கோண்ணா, இனியாவது நல்லதே நடக்கட்டும். இரவு மணி 11 நெருங்கிக் கொண்டிருக்க ஸ்ரீநிதியிடம் லேசாக அசைவு தெரிந்தது. அடுத்த கட்டிலில் தங்கையை உறங்க சொல்லிவிட்டு மனைவி உறங்கிக் கொண்டிருக்க கட்டிலில் ஓரமாக அவளுக்கு அணைவாக சாய்ந்து அமர்ந்திருந்தான் ஸ்ரவன். அவளுக்கு விழிப்பு வரவும் பரபரப்புற்று நேராக அமர்ந்தவன் அவளிடம் குனிந்து, நிதிமா என்று உரிகளாய் அழைக்க படக்கென்று இமைகளை பிரித்தவள் அவன் முகத்தில் எதையோ தேடி தவித்தாள். அவள் தேடலுக்கு விடையாக நெற்றியில் உதட்டை ஒற்றி எடுத்தவன், சாரிடா செல்லம் என்றான் வேதனையோடு. சட்டென்று வழிகள் கலங்க உதட்டை பிதுக்கியவள் அவன் மடியை நாட வேகமாக அவளின் தலையை உயர்த்தி தன் மடி மீது வைத்துக் கொண்டான். ஸ்ரீநிதி எழவுமே சுவாதிக்கும் விழிப்பு வந்துவிட தான் எழுந்தால் அவர்களுக்கு சங்கடம் என அசையாது படுத்திருந்தாள். நான் தான் சாரி சொல்லும் நான் என விசும்பியவள், உங்களை அப்படி எடுத்தறிஞ்சு பேசிருக்க கூடாது என்றாள். சரி, ஆனா நீதான் ஏற்கனவே என்கிட்ட தெரியாம தப்பு செஞ்சா திட்டாம சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லியிருந்தியே. நான் தான் வந்த கோபத்துல கொஞ்சமும் மூளை இல்லாம அப்படி நடந்துகிட்டேன். இல்ல நான். போதும் விடு, அத பத்தி பேசாத. இப்ப எப்படி இருக்கு உடம்பு என்று தலையை வருடி கொடுத்தான். பரவாயில்ல, ஆனா என் தயக்கத்துடன் விழிகளை உருட்டியவள் சுற்றிலும் பார்க்க, என்ன என்றவள் கண்ணம் தட்டினான். பசிக்குது என்று இமைகளை தாழ்த்தியவளை கண்டு சிரித்தபடி மெல்ல தூக்கியவன் கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டு, குட்டி பாப்பாவுக்கு எந்திரிச்சதும் பசிக்கும்னு எனக்கு தெரியும், இட்லி ரெடியா இருக்கு, ஆனா ஆறி போனதான், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுரு என்றவளை தலையணையில் சாய்த்து அமர வைத்துவிட்டு இறங்கி சென்று உணவு டப்பாவை எடுத்து வந்தான். அவன் ஊட்ட அமைதியாக உண்டு முடித்தவளை வாஞ்சியோடு நோக்கியவன், பசி அடங்கிருச்சா என்க மெல்ல புன்னகையோடு தலையாட்டினாள் ஸ்ரீநிதி. உடன் ஒரு தங்கையோடு வளர்ந்ததாலோ என்னவோ ஸ்ரவனிடம் இருக்கையிலேயே எப்பொழுதும் ஒரு கனிவும் அக்கறையும் நிறைந்திருக்கும். அந்த குணமே அவனை மனைவியிடமும் அப்படியே நடக்க வைத்தது. அதுவும் அவள் பிறந்த வீட்டினரை பிரிந்து வந்து தன்னிடம் அன்பை மட்டுமே நாடி உருகி ஒன்றவும் இவன் மொத்தமாக அவளுக்கு தாயும் தந்தையுமாகவே மாறி போனான். மாமா
தன் மீது சாய்ந்திருந்தவள் மெதுவாக அழைக்கவும் அவளிடம் குனிந்தவன், என்னடா என்றான். என் மேல கோபமா? அவளையே ஆழ்ந்து பார்த்தவன், கோபம்லாம் இல்லடா, வருத்தம் மட்டும்தான். உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பையும் காதலையும் ஒரே நொடியில வேஷன்னு சொல்லிட்டே. நீ செத்துருவன்னு சொல்ற, நான் அதட்டுனா உங்க பிள்ளைக்காக பாக்குறீங்கிற. என்ன சொல்றது, விடு என்றான் வெறுப்பாக. சத்தியமா நான் அதை மனசரிச்சு சொல்லல. நீங்க கோவிலுக்கு தூக்கிட்டு போவேன்னு சொன்னதும் பதட்டத்திலையும் கோபத்திலையும் அப்படி சொல்லிட்டேன். பிளீஸ் சாரி என்றால் அவனிடம் கண்களை சுருக்கி கெஞ்சலாக. என்று அமைதியாக மொழிபவனின் முகத்தை கூர்ந்து பார்த்தவள், நீங்க என்ன வெறுத்துட்டீங்களா என்றால் விழிகள் கலங்க. யார் சொன்னா? அப்படி எதுவும் இல்ல என்று மறுத்தான் அவன். அப்ப ஏன் எனக்கு சரியாவே முத்தம் தரல? ஸ்ரவன் அதிர்ந்து திரும்பி சுவாத்தியை பார்க்க, அவ தூங்கிட்டு இருக்கா என்றாள் ஸ்ரீநிதி. அவளை ஒருமுறை முறைத்தவன், இருந்தாலும் அவ ரூம்ல இருக்கும்போது இப்படித்தான் பேசுவாங்களா என மனைவியின் தலையில் கொட்டினான். மலர்ந்து சிரித்தவள், மறந்துட்டீங்களா மாமா? நானாவது நம்ம வீட்டு பொண்ணு, அதுவும் அவ தூங்கும் போது அப்படி பேசினேன். நீங்க என்ன ரோட்ல நிக்க வச்சு கூட கூடியா பூக்கள் என்று மேலே பேசியவளின் வாயம் வேகமாக அடைத்தவன், போதும், இப்ப என்ன பேச வந்தியோ அதை மட்டும் பேசு என்றான் அதட்டலாக. எதிர்ப்புறம் திரும்பி தம்பதியருக்கு முதுகை காட்டி படுத்திருந்த சுவாதிக்கோ அவர்களின் பேச்சு ஒரு பக்கம் கூச்சமாகவும் மறுபக்கம் சுவாரஸ்யமாகவும் இருந்தது. இதில் காலையில் பிரசாத் பேசியது வேறு, தேவையில்லாமல் அந்நேரத்திற்கு நினைவு வர சிரிப்பை கட்டுப்படுத்துவது அவளுக்கு பெரும்பாடாகி போனது. நீங்க சொன்னது சரிதான் மாமா. அவங்க நம்ம முன்னாடி படம் ஓட்டினா நம்ம கண்ணையும் காதையும் மூடிக்கவ முடியும், கேட்டுதான் ஆகணும். ஏன் அவனிடம் மானசீகமாக ரசனையோடு பேசிக் கொண்டிருந்தாள். அதுதான் சொன்னனே, எனக்கு சரியா முத்தம் தரல என்று முகத்தை சுருக்கினாள் ஸ்ரீநிதி. அடி பாவி, 2 கொடுத்தனே. பாத்தீங்களா, இப்படி என்ன சொல்றபடி சமாதானத்துக்கு கொடுத்திருக்கீங்க. நிதிமா என்று மனைவியை அதட்டியவன், இப்போ உனக்கு என்ன, முத்தம் தானே வேணும் என சட்டென்று அவள் முகத்தை உயர்த்தி இதழ்களை முற்றுகையிட்டான். ஓசேற்றி இருந்த அறையில் மூச்சை விடக்கூட பயந்து அவஸ்தையோடு கண்களை இறுகி மூடிக்கொண்டாள் சுவாதி. நிமிர்ந்தவன், போதுமா என்க என்கிற வெக்க சிவப்புடன் அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டவளிடம், விஸ்வா பத்தி கேட்கலாமா வேண்டாமா என்று குழம்பினான் ஸ்ரவன். சில நிமிடங்களில் ஸ்ரீநிதியை மீண்டும் மாமா என்று அழைக்க, சொல்லுமா என அவள் கண்ணம் வருடினான். அவன் முகம் பார்க்குமாறு திரும்பி வசதியாக சாய்ந்து கொண்டவள் கணவனின் விழிகளை ஆழமாக ஊடுருவினாள். என்னடி என்றவன் சிரிக்க, கோவில்ல அவங்க கூட பேசிட்டு இருந்தாரே, அந்த ஆளு என்ன சொன்னார் என்றால் நேரடியாக அவனை உற்று பார்த்தபடி. சட்டென்று ஸ்ரவனின் முகத்திலும் ஒரு தீவிரம் வர, யார கேக்குறன்லாம் சுத்தி வளைக்காம நானும் நேரடியாவே கேக்குறேன், நீ விஸ்வாதான கேக்குற என்றான் அவளிடம் கூர்மையான பார்வையை செலுத்தியபடி. முகத்தில் இறுக்கம் பரவ அவனிடம் இருந்து விலகி என்று முனகுபவளை பார்த்தவன் மெதுவாக முறுவளித்தான். நீ வீட்டுக்கு கிளம்பணும்னு சொன்னதும் பிரசாத் கார் சாவி கேட்ட என்கிட்ட வந்தவன் விஷயத்த சொல்ல, இன்னும் 1/2 மணி நேரம் இருந்தா எல்லாரும் ஒன்னாவே கிளம்பலாமேன்னு நான் உன்னை கூப்பிட்டு பேசினேன். நீ பாதியில போனை வச்சுட்ட. அதுல கோபம் வந்தாலும் வேற வழி இல்லாம பிரசாத் கிட்ட சாவியை கொடுத்து அனுப்ப. பிரசாத் உன் பேரை சொன்ன உடனே நீ கிளம்புறதுக்கு முன்னாடி சுவாதி கூட நின்னு இருந்தல்ல, அப்ப விஸ்வா திரும்பி பாத்துட்டான் போல இருக்குது. அவன் போனதுக்கு அப்புறம் நீ ஸ்ரீநிதியவா கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு என்கிட்ட ஷாக்கிங்கா கேட்டான். இவனுக்கு என் ஒய்ஃபை பத்தி தெரியும் போல இருக்குதே. நானும் சந்தோஷப்படும் போதே அவன் முகத்துல ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் தெரிஞ்சு, அது என்னை யோசிக்க வச்சதுனால நானும் அமைதியா ஆமான்னு சொன்னேன் என்று நிறுத்தினான். வெளிகளில் பல்வேறு உணர்வுகள் கொந்தளிக்க சுவற்றை வெறித்து கொண்டிருந்தவளை பார்த்து அவனிடமிருந்து மெல்லிய பெருமூச்சு ஒன்று வெளியேறியது. உனக்கு ஊர்ல வேற பொண்ணே கிடைக்கலையா? போயும் இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு இருக்க? சித்தப்பா சித்தி இருந்தா கூட அதை நடக்க விடாம தடுத்திருப்பாங்க. வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லன்னு உன்னை சுலபமா ஏமாத்தி உள்ள நுழைஞ்சிட்டாளா? அவளை பத்தி உனக்கு என்னெல்லாம் தெரியும்? அவளை பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு? உங்ககிட்ட கண்டிப்பா எதுவும் சொல்லிருக்க மாட்டான். அப்படி இப்படின்ட்டு கண்டபடி ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் பேச பேச ஆத்திரத்தினாலோ அவமானத்தினாலோ முகம் சிவந்து அவள் தேகம் நடுங்க ஆரம்பித்தது. அதுக்கு மேல அவன் பேசுறதுனால பொறுத்துக்க முடியல. போது, நிறுத்து விஸ்வா, நான் கத்தி விட்டுட்டேன். என் ஒய்ஃபை பத்தி என்கிட்டவே தரக்குறைவா பேச உனக்கு எந்த அதிகாரமும் இல்ல. அவ எப்படிப்பட்ட குணமுடைய பெண்ணுங்கிறத நான் அவளை பார்த்த நாள் முதலே நல்லாத்தான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நீ சொல்றது மாதிரி அவ என்னை ஏமாத்தவும் இல்ல, என்கிட்ட எதையும் மறைச்சதும் இல்ல. அவளை பத்தின எல்லா விவரமும் எனக்கு தெரியும். இதுக்கு மேல அவளை பத்தி எதுவும் சொல்லாத. நான் அவ மேல வச்சிருக்கிற அன்பு காதலோட சாட்சியாதான் அவளோட வயித்துல என்னோட கருவை சுமந்துட்டு இருக்கா. எங்க 2 பேரோட நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தெரிஞ்சுக்க உனக்கு இது ஒன்னே போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன சொன்ன? அம்மா அப்பா இருந்திருந்தா அவளை எங்க வீட்டுக்குள்ள அனுமதிச்சிருக்க மாட்டாங்களா? உன்னை நல்லா புரிஞ்சுக்க. இந்நேரம் அவங்க மட்டும் உயிரோட இருந்திருந்தா என் கல்யாணம் அப்படி ஒன்னெல்லாம் கூட கூப்பிடாம சிம்பிளா நடந்திருக்காது. ஊரே கூட்டி ஜாம் ஜாம் நடத்திருப்பாங்க. உன்னை பார்த்தெல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு வேகமா விலகி வந்துட்டேன் என்று இவன் முடிக்க ஸ்ரீநிதியின் விழிகளிலிருந்து மழுக்கென்று 2 நீர்மணி துளிகள் கண்ணங்களில் உருண்டு இறங்கியது. தலை கவிழ்ந்திருக்க, ஆனா நான் என்றவள் தழுதழுத்த குரலை சரி செய்து,
நான் உங்ககிட்ட என்ன பத்தி எந்த விபரமும் சொன்னதில்லையே என்றால் அவன் முகம் பாராமல் அவளின் வலது கரத்தை மென்மையாக பற்றி இழுத்து தன்மேல் சாய்த்து கொண்டவன், என் மனைவிக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரல. அதுல எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனாலும் 3ஆவது மனுஷன் முன்னாடி உன் கௌரவத்தை என்னால விட்டு கொடுக்க முடியுமா? அதுவும் இல்லாம நீயே ஏதோ மனக்குழப்பத்திலையும் பயத்திலையும் தான் உன்னை பத்தி எதுவும் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நைட்டு கூட நீ நிம்மதியா நல்லா தூங்காம தவிக்கிறதுல எனக்கு புரியுது. உன்னையே என்னை நம்பி கொடுக்க முடிஞ்ச உன்னால உன் கடந்த காலத்தை பத்தி மட்டும் என்கிட்ட சொல்ல முடியல. அதனாலே எனக்கு உன்னை கட்டாயப்படுத்த மனசு வரல என்றான் ஆத்மார்த்தமாக. வழக்கமாக ஸ்ரீநிதியின் விழிகள் தன் கணவனின் முகத்தையும் விழிகளையும் ஆழ்ந்து ஊடுருவ ஸ்ரவனின் உதட்டில் புன்னகை அரும்பியது. லேசாக நகைத்தபடி, ஆஹா, தன்னோட ஸ்கேனிங் வேலையை ஆரம்பிச்சிட்டாடா என் பொண்டாட்டி. ஆமா, நானும் உன்கிட்ட லவ் சொன்ன நாள்ல இருந்து பாக்குறேன். அப்படி என்னதான் என் முகத்துல பாக்குற? அழுக்கவே இல்ல என்றான் கேலியாக. என மறுப்பாக தலையை சேர்த்தவள், நீங்க என் மேல வச்சிருக்கிற காதல் அன்பு எல்லாம் உண்மையா இல்ல நடிக்கிறீங்களான்னு பாப்பேன். அப்புறம் என்ன பார்க்கும்போதோ என்கிட்ட பழகும் போதோ உங்க கண்ணுல ஏதாவது அருவருப்போ பொய்யோ தெரியுதான்னு கவனமா பாப்பேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம் இல்ல என்றால் தீவிரமாக. ஸ்ரீநிதி என்றவன் திகைப்போடு அதட்ட, உண்மையத்தான் சொல்றேன். நீங்க என்கிட்ட வெளிப்படுத்துற உணர்வுகளை தான் நான் வெகு ஜாக்கிரதையா படிச்சு பாப்பேன் என்றால் அவள் அழுத்தமாக. மனைவியின் பதிலில் முகம் சிவந்தவன் அவளை விலக்கி, என்னடி திமிரா என்றான் பட்டென்று மூண்டு ஆத்திரத்துடன். திமிர் என்றவள் தன்னை மீறி வாய்விட்டு நகைக்க ஆரம்பித்தாள். ஆமா, உங்களை பொறுத்தவரை நான் திமிர் பிடிச்சவ, ஆங்காரம் கொண்டவ, ஏன் அமுதன் விஷயத்துல ராட்சசியும் கூட என மேலும் பொங்கி சிரித்தாள். அதோட பாவம் அந்த விஸ்வா சொன்னது மாதிரி நீங்க என்கிட்ட நல்லா ஏமாந்துட்டீங்க. வேற என்னை பத்தி எந்த விஷயமும் தெரியாம கல்யாணமும் பண்ணிக்கிட்டு குடும்பமும் நடத்திட்டு இருக்கீங்க என்றால் சிரிப்பின் இடையே ஏளனமாக. சினம் கைமீற அவள் தோள்களை அழுத பிடித்தவன், நீ ரொம்ப அதிகமா பேசுற ஸ்ரீநிதி, என் அன்பை ரொம்ப கேவலப்படுத்திட்டு இருக்க என்றான் கோபமாக. அன்பு என இழுத்து புருவம் சுளித்தவள், உங்களுக்கு என் மேல அது இருந்திருந்தா என்ன ஸ்ரீநிதின்லாம் கூப்பிடுவீங்களா? உண்மை தெரியறதுக்கு முன்னாடி நிதிமா எல்லாம் காணாம போயிச்சுல்ல என்று நகைத்தபடி அவள் உதட்டை பிதுக்கும் பொழுதே விழிகளில் கரகரவென்று நீர் பெருகி வழிந்தது. உணர்வுகளை மாற்றி மாற்றி பிரதிபலிக்கும் மனைவியின் செயல்களில் மெலிதாக அதிர்ந்தவன் தற்பொழுது மனதளவில் அவள் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்து அவளை முதலில் சமாதானப்படுத்தி உறங்க வைக்க முயற்சித்தான். சரி, பேசினது வரை எல்லாம் போதும், நீ கொஞ்ச நேரம் தூங்கு என்றவளை வலுக்கட்டாயமாக இழுத்து தன் மீது அவன் சாய்க்க முகத்தை சுருக்கினாள் ஸ்ரீநிதி. இதோ பேச வேணாமா? வேண்டாம் என்று அழுத்தமாக மொழிந்தான் ஸ்ரவன். என்னை பத்தின உண்மைகள் கூட உங்களுக்கு தெரிய வேணாமா என்றால் வேகமாக. வேண்டாம் என்று மீண்டும் ஒற்றை வார்த்தையில் மறுத்தவனை நிமிர்ந்து வியப்புடன் பார்த்தவள், நிஜமாவே வேணாமா என்று விழிகளை விரித்து அப்பாவியாக வினவினாள். மனைவியின் விழி அழகில் ஏற்கனவே மயங்கி கிடப்பவன் இப்பொழுது இன்னும் கிறங்கி, நிஜமாவே தாண்டி செல்லும், வேண்டாம் என்று கொஞ்சலாக மொழிந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அவன் முகத்தையே இமைக்காமல் பார்த்தவள் மெல்ல புன்னகைத்து, ஐ லவ் யூ என்று இறுக கட்டி கொண்டாள். நிம்மதி பெருமூச்சு விட்டவன், மீட்டுடா கண்ணம்மா என்று அவள் மீது தன் தலையை சாய்த்து கண்களை மூடிக்கொண்டான். ஸ்ரீநிதியோ தன் கணவனின் அந்த ஏகாந்த நிலையை நீட்டிக்க விடாமல் படக்கென்று விலகி மீண்டும் அவன் முகம் பார்த்தாள். இப்ப என்ன என்றான் உள்ளுக்குள் எழும் சலிப்பை கவனமாக மறைத்தபடி. எதிரே அவன் மனைவிதான் அவனுடைய மாற்றங்களை உற்று பார்த்து கொண்டு இருக்கிறாளே. இல்ல, உங்களுக்கு உண்மை வேணாங்கிறீங்களே, அந்த விஸ்வா உங்களோட சொந்தக்காரன் தானே? நாளைக்கு எங்கேயாவது அவனுடைய ஃபேமிலி யாராவது உங்களை பார்த்து உண்மையை சொல்ல வந்தா என்ன செய்வீங்க என்று சந்தேகம் கேட்டாள். கணவன் என்ன சொல்வானோ ஏது சொல்வானோ என்கிற பதற்றம் எல்லாம் துளியும் அவள் முகத்தில் இல்லை. உன்னுடைய பதில் என்ன சொல், நான் தெரிந்து கொள்கிறேன் என்கிற பாவனை மட்டுமே அதில் வீற்றிருந்தது. அவங்க வந்து என்ன சொன்னா என்ன, யார் வந்து சொன்னா என்ன, என்னோட பதில் ஒண்ணுதான். விஸ்வா கிட்ட என்ன சொல்லணும் அதேதான் எல்லாருக்கும். என் ஒய்ஃப் பத்தி யாரும் என்கிட்ட குறை சொல்ல தேவையில்ல, அவளை பத்தி எனக்கு எல்லாமே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க வாயை அடைச்சிடுவேன் என்றான் ஸ்ரவன் அவள் மனத்தை குளிர்விக்கும் விதமாக. முகத்தில் திருப்தி படர நிறைவாக முறுவளித்தவள், எனக்கு ஒரே ஒரு முத்தம் தரீங்களா என்று கேட்டு அவனிடம் தன் கன்னத்தை திருப்பி காண்பித்தாள். மனைவியின் செயலில் உள்ளம் முருகிவிட தன் குழந்தை சுமந்திருப்பவள் தான் குழந்தையாக மாறி அவனிடம் கேட்ட விதத்தில் பரிவு கொண்டு குனிந்த மிருதுவாக இதழை ஒற்றி எடுத்தான். பிறகு, தூங்குடா கணமா என்று சிறிது நகர்ந்து அமர்ந்து அவள் தலையை தன் மடி மீது தாங்கி படுக்க வைத்து மென்மையாக வருடி கொடுத்தான். அவன் சொல் பேச்சு கேட்டு அமைதியாக படுத்து கொண்டவளும் அவனுடைய ஒற்றை கருத்தை எடுத்து தன் இரு கரங்களுக்குள் இறுக பொத்தி வைத்து கன்னத்தில் அழுந்து கொண்டாள். இவளை எப்படியாவது அமைதியா தூங்க வச்சுட்டா போதும். இவளுக்குள்ள இப்போ கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்க உணர்வுகள் எல்லாமே கொஞ்சம் தணிஞ்சு காலையில எழுறப்ப இயல்புக்கு திரும்பிடுவா என்று எண்ணமிட்டு கொண்டிருந்தான் ஸ்ரவன். அவனுடைய வருடலை சுகமாக அனுபவித்துக் கொண்டிருந்தவளுக்கு மட்டும் மனதில் சிறிதும் அமைதி ஏற்படவில்லை. மாமா என்றவனை மீண்டும் அழைத்தாள். சொல்லுடா
திரும்பி அவனை தவிப்போடு பார்த்தவள், இல்ல, அது நான் ஒரு கொலைக்காரனோட மகன்னு தெரிஞ்ச கூட என்னை வீட்டை விட்டு வெளியே வரட்டிடாம இப்படியே உங்க கூடவே பக்கத்துல வச்சு பாசமா பாத்துக்குவீங்க தானே? என கேட்கும் போதே அவளுடைய கரங்கள் பயத்தோடு அவனுடைய கரத்தை இன்னமும் இறுகி பிடித்து கொண்டது. ஸ்ரீநிதியோட அப்பா கொலைகாரரா என்கிற அதிர்வு அவனை தாக்கும் பொழுதே அதைவிட அதிகமாக அவளுடைய அச்சம் சுமந்த வழிகள் அவன் மனதை வெகுவாக பாதிக்க சட்டென்று மனைவியின் முகத்தை பார்த்து ஆறுதலாக முறுவெடுத்தான் ஸ்ரவன். என் பொண்டாட்டியோட அப்பா கொலைகாரனா? அதுக்கு அவன் என்ன செய்வா? நான் ஏன் அவளை வரட்டணும்? உண்மையை சொல்லணும்னா, உன் அப்பா உன்னை கைவிட்டாலும் வாழ்ற காலம் முழுசும் நான் உன்னை கவனமா பாத்துக்கிறதுக்காகத்தான் நான் இருக்கிறேன்டா தங்கம் என்று அவளுக்கு தைரியம் அளித்து, இன்னமும் நல்லா பாத்துக்குவேன் என்றதும் தன்னை மீறி தான் பற்றியிருக்கும் அவன் கருத்தில் அழுந்த முகம் புதைத்து வெடித்து அழ ஆரம்பித்தாள் ஸ்ரீநிதி. இதுவரை என்னிடம் இவளை பற்றிய தகவல்கள் எதையுமே வெளிப்படுத்த அஞ்சி கொண்டு நிம்மதியில்லாமல் இவள் அலைப்பாய்ந்தது இருந்ததெல்லாம் இந்த காரணத்திற்காகவா என்று தன் மடியில் புதைந்து கதறி அழும் மனைவியை வேதனையோடு நோக்கினான் ஸ்ரவன். தனது உடையை இறுக பிடித்துக் கொண்டு அழுதிருப்பவளை இதற்கு மேல் அப்படியே விட மனமில்லாமல் மெதுவாக பிடித்து தூக்கினான் அவன். போதும், இவ்வளவு நேரம் அழுதது என்று கடிந்தபடி அவளை தன் தோள் மீது சாய்த்து கைக்குட்டையால் முகத்தை துடைத்து விட்டான். அழுதழுது ஸ்ரீநிதியின் முகம் முழுவதும் சிவந்து சோர்ந்து போயிருக்க சிறிது தண்ணீர் தெளித்து அவளை ஆசுவாசப்படுத்தியவன், இந்த தண்ணியை கொஞ்சம் குடி என்றவளை பருக வைத்தான். ஓய்ந்து போய் தன் கழுத்தில் முகம் பதித்தவளின் முதுகை மெதுவாக வருடி கொடுத்தவன் பின் அவளை மென்மையாக தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டான். அவ்வளவு நேரமாக இருந்த மன உளைச்சல் காரணமாக அடுத்த சில நிமிடங்களில் அவள் தளர்ந்து உறக்கத்தில் வீழ்வது புரிய மனைவியை நன்றாக படுக்கையில் படுக்க வைத்த ஸ்ரவன் தானும் அவளை அணைத்தபடி அருகில் படுத்து சோர்வுடன் கண்களை மூடிக்கொண்டான். இருவரும் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு மெதுவாக திரும்பிய சுவாதி அவர்களின் முகத்தை உற்று பார்த்தாள். தங்களுக்கு இருந்த சோர்வையும் மீறி ஒரு வழியாக தன் கணவனிடம் தன்னை பற்றிய உண்மையை அறிமுகப்படுத்திவிட்டோம் என்கிற நிம்மதியில் ஸ்ரீநிதியும் இத்தனை மாதங்களாக தன் விஷயத்தை மறைத்திருந்தவள் இன்று லேசாய் மனதை திறந்ததில் அமைதி கொண்டு ஸ்ரவனும் அசந்து தூங்கிக் கொண்டு இருந்தனர். உதட்டில் புன்முறுவல் பூக்க, இத சொல்ல நீங்க இவ்ளோ காலம் கடத்தி நிம்மதி இழந்து தவிச்சிருக்க தேவையில்லானே. உங்க மேல எந்த தப்பும் இல்லைங்கிறப்போ நானும் அண்ணனும் நிச்சயமா அந்த தவற எடுத்திருக்க மாட்டோம். ஆனா எங்க மேல நம்பிக்கை வைக்க முடியாம நீங்க தடுமாறியதுக்கான காரணத்தை என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. நீங்க வளர்ந்திருந்த சூழ்நிலையும் வாழ்ந்திருந்த சமூகமும் உங்களோட தன்னம்பிக்கையை வளர விடாம மொத்தமா முடக்கி போட்டிருப்பாங்க என வெறுப்பாக எண்ணிக்கொண்டாள் சுவாதி. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.